எங்களோட சேர்ந்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை குணப்படுத்தலாம், சூப்பராக குணப்படுத்தலாம். நீங்கள் எங்கள் டீமில் சேருங்க, உங்களை சக்தி மிகுந்தவரை நான் மாற்றி காட்டுறேன். பல பேருக்கு சிறுநீரக பாதிப்பு உருவாகியிருக்கு. சர்க்கரை வியாதினால் மாற்ற முடியும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே நம்ம உடம்பு 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசுன்னு ஒரு 10 வருடத்துக்கு தகுந்த மாதிரியுமே நாம் புதிய உருவம் எடுக்கிறோம். உடம்புக்குள்ளே இன்னர் பார்ட்ஸ்லேருந்து நம்ம உடம்புலேருந்து நம்ம குணத்து கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகும். 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படி தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னங்கிறது புரியும். இப்போ உங்களுக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னாலுமே கூட அது ஒரு நாளில் வராது. 10 வருஷமாக கொஞ்சமாக சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். இப்போ யாராவது உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா 10 வருஷம் ஆயிரும் அந்த பிரச்சனை உங்கள் மனசுலேருந்து மாறுறதுக்கு. கடந்த 10 ஆண்டுகள் உங்களுக்கு வீணானதே யாரோ ஏதோ ஒன்று உங்களை சொல்லி தெரிவிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்க, யாரோ ஒருத்தர் பண்ண துரோகம், இல்லை நாத்தனா மாமியார், ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி யாரோ ஒரு நபர் நினச்சி நீங்கள் தேடி பாருங்கள். உங்களுடைய எனர்ஜியை எடுக்கிறவங்க, உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, சந்தோஷம். உங்கள் எனர்ஜியை எடுக்கிறவங்க, உங்கள் உயிரை எடுக்கிறவங்க, உங்கள் உயிராற்றல் எடுக்கிறவங்க, உங்களை எப்பயுமே நோக்கடிக்குன்னு நினைக்கிறவங்க யாராவது ஒரு 5 பேருக்குள்ளே முடிஞ்சிடும் பாருங்க உங்கள் மொத்த லைஃபுமே. இந்த 5 பேரை வச்சுக்கிட்டே நீங்கள் வாழாமல் இருக்கிறீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போதும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது. எங்களோட சேர்ந்திங்கன்னா நாங்கள் முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்து விட்ருவோம். இன்னும் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்கும். அந்த ஒரு ஆள் தான் உங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுறது. யாரோ ஒருத்தர், அது கணவனோ மனைவியோ மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ ஓரகத்தியோ யாரோ ஒருத்தர், குழந்தனாரோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ தாய் மாமாவோ எவரோ ஒருத்தரால் உங்கள் வாழ்க்கை கட்டுப்போச்சு. யாரோ ஒருத்தர் நினச்சி நீங்கள் நொந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதிலேருந்து நாங்கள் வெளியில் வர வச்சுருவோம். அதுக்காகத்தான் நீங்கள் எங்களோடு இணைய வேண்டும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாமே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கனவுகள் ஏதாவது ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த கனவுகளை நினைவாக்கணும், நினைப்பை நிஜமாக்கணும். அதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? அதுக்கு மைண்டு ரொம்ப நல்லா இருக்கணும்ல, பிரெயின் சூப்பராக இருக்கும்ல. சர்க்கரை விதை இருந்தால் பிரெயின் வந்து மங்கிடும், ஞாபக சக்தி போயிடும். அப்போ அந்த நினைவு திறனை அதிகப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் எங்களோடு இணைய வேண்டும். சூரியனை தரிசனம் பண்ண, சூரியனை பார்க்க நீங்கள் எங்களோடு இணைய வேண்டும். சூரியனை மாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும் அந்த வெயில் மஞ்சள், அந்த ஆரஞ்சு நிறம், அந்த சிவப்பு நிறம் எல்லாமே கலந்த ஒரு கலவையான ஒரு புதுமை நிறத்தை நாம் அனுபவித்து என்ஜாய் பண்ணுற, எனர்ஜி பண்ணக்கூடிய, அப்படியே முழுவதுமாக அந்த சூரியன் உதிப்பதே எனக்காகத்தான் முழு ஆற்றலையும் உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த திறன் இருக்குல்ல, அது கிடைக்கணும்னா நீங்கள் எங்களோடு இணைய வேண்டும். சில பேருக்கு சிறுநீரக பாதிப்பு உண்டாகி பசியின்மை பிரச்சனை வருது, வயிற்று பெரட்டல் வருது, தூக்கமின்மை பிரச்சனை வருது. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு கால் வலி, உடம்பு வலி, உடம்புல அரிப்பு, சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நரம்புகளில் பிரச்சனை உண்டாகுது, இரத்த குழாயை பாதிக்குது, நிறைய வலி வருது. சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல பாதி பிரச்சனை போயிடும். அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தினோம்னா மீதி பிரச்சனையும் போயிடும். இப்போ இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாலே கை விரல் கால் விரல்களில் மதமதப்பு உண்டாகுது, உடம்புல அப்படியே முள் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதய பாதிப்பு வேற உருவாகுது. 70% பேர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிற நபர்களை ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தாங்கன்னா சர்க்கரை வியாதிக்காரங்க தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டு சொல்லுது. கட்டுப்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய நீண்ட கால சர்க்கரை தான் கண்ணை போய் பாதிக்குது. இப்போ இந்த கண்ணுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும், இதய நோயிலேருந்து தப்பிக்கணும், உடம்புலேருந்து தப்பிக்கணும், மூட்டுலேருந்து தப்பிக்கணும். அதுக்கு யார் இருக்கா உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு சரி பண்ண, உங்களுக்கு நல்லது பண்ண? நான் இருக்கேன். நான் உங்களை காப்பாற்றுறேன், நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன். பாருங்க, என் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நல்லது நடக்கும் உங்களுக்கு. என் கூட நீங்கள் சேரணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எடுங்களேன். இப்போ போங்க, கொஞ்சம் தண்ணி எடுங்க, வாயில் ஊற்றுங்க, 2 உதடு மூடுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்புறமா தண்ணியை நீங்கள் உள்ளே அனுப்பலாம். லைட்டாக கொப்பளிச்சு 5 மினிட்டு வாயில் தண்ணி வச்சுருந்து அப்படியே மெதுவாக தொண்டை வழியாக இறக்குங்க. இது ஒன்று செஞ்சீங்கல்ல, இது போதும், நீங்கள் நம்ம பயிற்சிக்கு வந்துடலாம். நான் சொல்கிறதுக்காக நான் அப்போ தான் நீங்கள் நம்ம பயிற்சியில் இருக்க முடியும். நான் சொல்கிறத கேட்டு செயல்படுத்தணும். வீடியோ பார்த்துட்டு அமைதியாக இருப்பதுனாலையோ, வாட்ஸ்அப் குழுவில் டெலிகிராம் குழுக்களில் இணைவதனாலையோ, நேரடி பயிற்சிகளுக்கு வருவதனாலையோ, பயிற்சிக்கு வந்து பார்த்து விட்டு செல்வதனாலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை.
ஃபாலோ பண்ணுறதுனால தான். இப்போ நான் தண்ணி இப்போ இது வரைக்கும் குடிக்கலன்னா இப்போ குடிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும் தண்ணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு. அப்போ தான் தெரியும். குடிச்சு பாருங்க, போங்க தண்ணி எடுங்க. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 2 பேருக்கு சரும பாதிப்பு வேற உண்டாகுது. கை காலில் அரிப்பு, கிருமி பாதிப்புகள் வருது. சர்க்கரை சார்ந்த பொருட்கள் சாப்பிட முடியல, அது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்குது. அதனால தான் சர்க்கரை வியாதியை குணப்படுத்திக்க வாங்கன்னு சொல்கிறேன். மாவுச்சத்து பொருள் வேணாம்னு சொல்கிறோம்ல, மாவுச்சத்து பொருள் தவிர்த்துட்டா சர்க்கரையோட வேகம் குறையும். காலம் முழுக்க மாவு பொருள் சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆசை இருக்குன்னு தானே. அதுக்காக தான் முதல்ல குணப்படுத்துங்க, அப்புறம் எது வேணாலும் சாப்பிடுங்க. போங்க. உடற்பயிற்சி கற்றுக்கணும், தண்ணீர் குடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிறணும். எடை கூடுதல் இருந்தால் எடையை குறைக்கணும். புகை இல்லாமல் வாழணும், மது இல்லாமல் நான் வாழ வச்சிருவேன். எவ்வளோ பெரிய குடிகாரராக இருந்தாலும் நான் திருந்தனுங்க, என்னை திருத்துங்க அப்படின்னு ஒருத்தர் உட்காந்தாருன்னா அவரை உடனே திருத்த முடியும். சரி பண்ணுவோம். சுறுசுறுப்பாக நடக்க வைப்போம். 45 மினிட்ஸ், 20 நிமிஷம் நடந்தாலும் 45 நிமிஷத்துக்கான பலனை உருவாக்குறதுக்கு நடைப்பயிற்சி பற்றி சொல்லி கொடுப்பேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயிற்சியில். க்ரீன் டீ சாப்பிட வைப்போம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வேகமாக குறைக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம்? நிதானமான நடையா, மெது நடையா, இல்லை வேகமான ஓட்டத்துடன் கூடிய ஒரு நடையா, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். மனோ தத்துவ ரீதியிலான கருத்துக்களை சொல்லிக் கொடுப்போம். எதை பார்த்தாலும் யாரை பேசினாலும் எரிச்சலாக இருக்கா ஒரு நபருக்கு, அப்போ யாரையோ நீங்கள் இழந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு எதை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. எதையோ இழந்துட்டீங்க, யாரையோ இழந்துட்டீங்க, இல்லை யார் மேலேயோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க, நம்பிக்கை இழந்துட்டீங்க. இதனால தான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. சில பேர் வெக்கப்படுறவங்களா இருப்பாங்க, கூச்ச சுபாவம் உடையவராக இருக்கிறாங்க, அதே மாதிரி அநீதிகளை கண்டால் பொங்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை, அந்த மைண்டு, இயற்கை உணர்வாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்போம். அதுக்காகத்தான் நீங்கள் எங்களோட சேரணும். ஒவ்வொரு 10 வருடத்தையும் கடக்கும்போது புதிய மாற்றம் நமக்கு உருவாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த புதிய மாற்றத்தை நீங்கள் உணர வைப்போம். இப்போது 6 பேர் நமக்கு தாய் தந்தையார், அப்பா அம்மா 2 பேர், அவங்க அப்பா அம்மா 2 பேர், அவங்க அப்பா அம்மா, அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மான்னு 2 பேர், மொத்தம் 6 பேர். 6 பேருடைய கூட்டுக்கலவை. நம்ம 6 பேருக்கான உணர்வுகள், 6 பேருக்கான குணங்கள் நமக்குள்ள இருக்கும். அது 10 வருஷமாக வெளிப்படும். ஒரு 10 ஆண்டு, ஒரு 10 ஆண்டுன்னா அப்பாவோட குணம் 10 ஆண்டு, தாத்தா குணம் 10 ஆண்டு, பாட்டி குணம் 10 ஆண்டு, அப்படி இருக்காது. 1 மணி நேரம் அவங்கள மாதிரி இருப்போம், 2 ஹவர் அவங்கள மாதிரி இருப்போம், 5 ஹவர் அவங்கள மாதிரி இருப்போம், நாளைக்கு இவங்கள மாதிரி இருப்போம், ஒரு நாள் ஃபுல்லோட இன்னொருத்தர் மாதிரி இருப்போம், இல்லை ஒரு 6 மாதம் கூட அம்மா மாதிரி, 6 மாதம் பாட்டி மாதிரி, இப்படி மிக்ஸ்டாக வந்துகிட்டே இருக்கும். 60 வருஷம் இப்படி மாறி மாறி வரும். நம்மளோட ரியாலிட்டி அதில் கெட்டு போகுது. அப்போ அந்த ரியாலிட்டியை நம்ம எப்படி வெளியில் கொண்டு வர்றது, ஆசைகள் தேவைகள்னு பிரித்து வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தருவோம். நம்ம காண்கக்கூடிய கனவுகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அதை சொல்லி கொடுப்போம். கனவுகள் அப்படின்னா இரவு தூங்கும்போது வரக்கூடிய கனவுகளுக்கும் இருக்குது, நம்மளை தூங்க விடாமல் செய்யுமே சில இலக்குகள் என்கிற கனவுகள், அதுக்கும் அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். கோபத்தை போக்குவோம், சோகத்தை போக்குவோம், தனிமையை போக்குவோம், நல்லுணர்வுகளை போதிப்போம். தன்னைத்தானே மனதிலே அழித்து கொண்டு இருக்கக்கூடிய சில நபர்களினுடைய போக்குகளை, நடவடிக்கைகளை சீர் செய்து சரிப்படுத்தி மிகச்சிறந்த வெற்றியாளராக மாற்றி காட்டுவோம். ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க காலப்போக்கில் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி போவாங்க, கொஞ்சமாக விலகி போவாங்க. அந்த விலகலை, அந்த பிரிவை நாம் ஏற்றுக்கொள்ளணும். பிரிவு என்பது அழகாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி புரிய வைப்போம். அது கால ஓட்டத்தில் இந்த மாதிரி சோகங்கள், நிறைய வலிகள், வேதனைகள், பயம், அச்சம், போட்டி, பொறாமை, பணம் சம்பாதிக்கணும், வேகம், விவேகம், ஆற்றல், செலவழித்தல், இப்படி எல்லாம் செஞ்சு இப்படி தானே உங்களுக்கு சக்கரை வியாதி சிறுக தானே சேர்ந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அது ஒன்றா உங்களுக்கு புரிய வச்சு சரி பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்காகத்தான் நீங்கள் என் கூட இணைய வேண்டும். நான் உங்களை குணப்படுத்துவேன், நான் உங்களுக்கு மிகச்சிறந்த சக்தி ஊட்டம் பண்ணுவேன். எங்களோடு இணையுங்கள். வேகமாக உண்பவர்களை நிதானமாக உண்ண வைப்போம். சிரிக்க தெரியாதவர்களை சிரிக்க வைப்போம். மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இல்லைங்கிறவங்கள மகிழ்ச்சியாக இருக்க வைப்போம். வாழ்க்கையவே ஒரு நகைச்சுவை பூந்தோட்டம் மாற்றி கொடுப்பேன். மனக்காயங்களை சில பேர் எளிமையான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நான் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தீர்த்துருவேன். சில பேர் அழுதாதான் சரியாகும்பாங்க, அவங்கள அழுக வைப்போம். அழுக வச்சா சரியாக போயிடும். சில பேருக்கெல்லாம் தவறான எண்ணங்கள் இருக்கா எடுத்துருவோம், தவறான பழக்கங்கள் இருக்கா அதெல்லாம் மைண்ட்லேருந்து எடுத்துருவோம். சரியான நன்மையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த நன்மைகளை மட்டுமே உருவாக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்துருவோம்.
அற்புதம் செய்வோம், மிகச்சிறந்த அற்புதம் செய்வோம். உடல் நலம் பற்றி எல்லா விதமான அக்கறையுமே உருவாக்கி கொடுத்துருவோம். சில பேரெல்லாம் எந்த காரணமுமே இல்லாமல் நம்மளை விட்டு ஒதுங்குவாங்க. நம்ம அவங்களே பிடிச்சிக்கிட்டே இருப்பான். நம்மளை விட்டு தான் அவங்க பிரிஞ்சு போயிட்டு, நம்மளை புரிஞ்சுக்கல, அதனால பிரிஞ்சு போயிட்டாங்க. விட்டுட்டு போக வேண்டியதானே. அதெல்லாம் எந்த யோசனையும் நம்மளை விட்டுறோம். நம்மளை யாராவது கழட்டி விட்டாங்கன்னா நம்மளை விட்டு போயிடணும். அவங்களா வரும்போது பார்ப்போம். நம்மளை திரும்பலாம் புரிய வைக்க முடியாது. நம்மளுடைய இயல்பு நடவடிக்கைகளை பார்த்து இத்தனை ஆண்டு காலம் பழகிய நபர் நம்மளை பற்றி அவர் புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்புறம் திரும்ப போய் நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்? அதெல்லாம் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெளிவுபட எடுத்துரைத்து உங்களை குணப்படுத்துவோம். அதுக்காகத்தான் நீங்கள் எங்களோடு இணைய வேண்டும். மனோ தத்துவ ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் சர்க்கரை நோயை நாங்கள் குணப்படுத்துகிறோம். எங்களுடன் இணையுங்கள், மிக சிறப்பாக இருங்கள். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும்னு 6வது வீடியோவாக சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் செஞ்சால் நீங்கள் குணமாகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் 5வது வீடியோவில். 4வது வீடியோ உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது சொல்லியிருந்தேன். 3வது வீடியோவில் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதா சொல்லியிருந்தேன். சர்க்கரையினுடைய அறிகுறிகள் என்ன, அது 2வது வீடியோவில் சொல்லியிருந்தேன். சர்க்கரை வியாதி ஏன் வருகிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ சர்க்கரை வியாதிக்கு மருந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னா அது கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, குணப்படுத்துறதுக்காக நீங்கள் சாப்பிடல. அது கண்ட்ரோல்டு டிசீஸாக தான் நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு வந்துடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணி வைப்பீங்களா, துரத்தி விடுவீங்களா? வீட்டுக்குள்ளே காளமாடு புகுந்துருச்சு, ஒரு நாய் புகுந்துருச்சு, துரத்தி விடுவீங்களா, கண்ட்ரோல் வச்சுக்கிடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். துரத்தி தானே விடுவான், விரட்டி தானே விடுவான். விரட்டணும்ல. பேய் பிடிச்சா வச்சுக்குவீங்களா, விரட்டுவீங்களா? விரட்டி விடுவீங்கள்ல. அதே மாதிரி நோய் பிடிச்சிக்கிச்சு, அப்போ என்ன செய்யணும்? விரட்டி விடணும்ல. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, விரட்டணும். 21 நாள் உடல் உள் உறுப்புகள் கழிவு நீக்க பயிற்சி இலவசமாக வாட்ஸ்அப்பில் நடக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்பர்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. உடனே ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அட்மின்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸாக இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே பயிற்சிகள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நேரடியாகலாம் பயிற்சிகள் நடத்துவேன். நீங்கள் ஆன்லைன்லேயோ நேரடியாக எப்படி வேணாலும் கலந்துக்கலாம். விருப்பங்கள் உங்களுடைய மன விருப்பம் தான் எதுவாக இருந்தாலும். இல்லை மற்றவங்களாம் குணமாகறாங்கனாலும் செக் பண்ணிவிட்டு சில பேர் வருவீங்க. ரைட்டு, ஓகே, அது உங்கள் பிரியம். உணவுகள் எடுங்க, குணமாகும். உங்களை குணப்படுத்த முடியும். எங்களோட சேருங்க, நல்லபடியாக குணப்படுத்தி தர்றோம். அடுத்து 8வது ஒரு வீடியோ இருக்குது. வீட்டில் இருந்தே சர்க்கரை வியாதியை குணப்படுத்தணுமா, குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ 5வது வீடியோவில் எப்படி டயட்டு கொடுத்தனோ அதே மாதிரி இப்போ 8வது வீடியோலையும் சர்க்கரை நோயை வீட்டில் இருந்து குணப்படுத்துறது அப்படின்னு தெளிவாக நான் பேச போகிறேன். அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாறுவீங்க. எல்லாருக்குமே அனுப்பி வைங்க இந்த வீடியோவெல்லாம். இந்த வீடியோலாம் ஒரு தொகுப்பாகவே நான் கொடுத்துருக்கேன். சர்க்கரை வியாதியை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும்.